தோழர்களே, வெளிநாட்டில் உருவான கருத்தியலை நீங்கள் ஏற்பீர்களா என்று தந்தை பெரியாரிடம் கேட்கப்பட்டது. புத்தர் தமிழர் இல்லை, அம்பேத்கர் தமிழர் இல்லை, மார்க்ஸ் தமிழர் இல்லை. ஆனால் இந்த மண்ணில் அரசியலுக்கு அவர்களது கொள்கைகள் பயன்படும் என்றால் அவர்களை ஏற்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. கலைஞர் சொல்லுவார், உன் மண்ணில் தோன்றாத இலக்கியம் உனக்கானது இல்லை என்று. அவர் சொன்னது வடமொழி இலக்கியங்களான இராமாயணம், மகாபாரதத்தை. அதற்கு மாற்றாக அவர் உயர்த்தி பிடித்தது சிலப்பதிகாரம், திருக்குறள், திருக்குறளை. அதற்கு காரணம், மக்கள் பக்தி என்கின்ற ஆன்மீக பித்தில் இருந்து மாறி அறம் சார்ந்த தமிழர் இலக்கியம் பக்கம் வர வேண்டும் என்பதும் பார்ப்பன அடிமைத்தனம் நீங்க வேண்டும் என்பதனால். ஆனால் அதே கலைஞர்தான் இங்கே அம்பேத்கர் பெயரில் கல்லூரிகளை திறந்தார். பாபு ஜெகஜீவன் ராமுக்கு சிலை வைத்தார். அண்ணா உலகத் தலைவர்கள் குறித்தும் உலக வரலாற்றை குறித்தும் தன் தம்பிகளுக்கு வகுப்பெடுத்தார். பெரியாருக்கு ஒரு கனவு உண்டு. அது தமிழகம் தாண்டி பிற மாநிலங்களுக்கும் சுயமரியாதை உணர்வு மேலோங்கி திராவிடர்களாக அவர்கள் கருத வேண்டும் என்ற கனவு. அப்போது நாம் திராவிடம் தமிழர்களுக்கானது மட்டும் என்றோ சொல்லிவிட முடியுமா? ஏனெனில் நமக்கான தலைவர்கள் நிலப்பரப்பில் சுருங்கக்கூடியவர்கள் இல்லை. அவர்களுக்கு இருந்த ஆயுள் காலத்தில் அவர்கள் தமிழ்நாட்டில் இயங்கினார்கள். ஆனால் அவர்கள் இந்திய தலைவர்கள், உலகத் தலைவர்கள். பெரியார் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்திருந்தால், அண்ணா குஜராத்தில் பிறந்திருந்தால், கலைஞர் வங்கத்தில் பிறந்திருந்தால் இன்று அங்கே திராவிடம் கொடிகட்டியிருக்கும். நமக்கெல்லாம் ஒரே கொள்கை, அது மானுட சமத்துவம். அதற்கு பாடுபட்ட அனைத்து தலைவர்களும் நமக்கான தலைவர்களே. மேலே சொல்லப்பட்ட அனைவருமே நம் தலைவர்கள்தான்.